தமிழகத்தின் தலைசிறந்த ஆசிரியர்கள் பேராசிரியர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆர்ப்பாட்டம். இது எங்கே நடந்திருக்குன்னா மதுரை கல்லர் சீரமைப்புத்துறை பள்ளிகளில் ஆசிரியர் காலிப்பணிகள் நிரப்ப சொல்லி தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் வலியுறுத்தியிருக்காங்க. இதில் குறிப்பாக எதை சொல்லியிருக்கேன்னா, மாணவர்கள் நலன் கருதி தலைமை ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். காலியாக உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் அந்தந்த பள்ளிகளில் உள்ள மூத்த பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரிகள் ஆசிரியர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் என்றும் பட்டதாரி ஆசிரியர் காலி பண்ணி நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தீர்மானங்கள் ஏற்றிருக்காங்க. அப்போ பட்டதாரி ஆசிரியர் பணி கேட்டிருக்காங்கன்னா பிடிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் மிக அருகில் வரப்போகுது. பிஆர்டி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஆதிதிராவிடர் நலத்துறை தூய்மை காவலர்கள் 3 மாத ஊதிய விடுப்பு. சிறப்பு டெட் தேர்வு ஹால் டிக்கெட் பெற சிறப்பு முகாம் நாளை முதல், அதாவது ஜூன் 4ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறதுனால ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியாதவங்க, டவுன்லோட் பண்ண முடியாதவங்க, யூசர் ஐடி இல்லை, பாஸ்வேர்டு இல்லை, மிஸ் பண்ணிட்டேன், இல்லை டவுன்லோட் பண்ணும்போது எரர் வருது, சரியான பாஸ்வேர்டு இருக்குது, ஐடி இருந்தாலும் உங்களுக்கு எரர்ஸ் வருதுன்னா நாளை முதல் திங்கட்கிழமை இருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் டிஆர்பி வளாகத்திலே உங்களுக்கு முகாம் வச்சுருக்காங்க. ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்ய இயலாவிட்டால் அவர்களுக்கு சென்னையில் உள்ள டிஆர்பி அலுவலகத்தில் நாளை முதல் 30ஆம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் டிஆர்பி நடத்த திட்டமிட்டுள்ளது. எனவே நீங்கள் நேராக சென்னைக்கு டிஆர்பியோட ஆஃபீஸ்க்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். காலை உணவுக்கு பதிலாக பிஸ்கட் வழங்க தொடக்கல்வி அதிகாரி விசாரணை பண்ணியிருக்காங்க. அடுத்து, ஒவ்வொரு முகத்திலும் விஜய் மாமா இருக்கிறார், பள்ளி விழாவில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேச்சு. இதை தாண்டி மிக முக்கியமான விஷயம், அரசு பள்ளி வளாகத்தில் தமிழக வெற்றி கொடி, பெற்றோர்கள் அதிர்ச்சி. இது எங்கே நடந்திருக்கு? திருப்புவனம், சிவகங்கை மாவட்டத்தில் நடந்திருக்கு. முக்கியமான விஷயம் பாருங்கள், அந்த சிடிசி எக்ஸாம், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. இந்த அப்ளிகேஷன் 25/6/2026 அன்றைக்கி இரவு 11:59 முடியுது. இந்த தகவலை மற்றவங்க தெரிவிச்சிருங்க. இந்த தகவல் உங்ககிட்ட நான் அனுப்பியிருக்கேன்னா இந்த தகவல் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸாம் பற்றி தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. டிஎன்பிசியில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்திருக்கு. இது அப்ளிகேஷன் க்ளோசிங் ஜூன் 25ஆம் தேதி. அதனால் சீக்கிரத்தில் அப்ளை பண்ண சொல்லுங்கள், நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். இந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் தமிழ் வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கமெண்ட்டாகவும் பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்து, ஆயிஷா கைடன்ஸ், ஆயிஷா அகாடமி சார்பாக ரிசர்வ் லிஸ்ட்டு பிலோ 45%. உங்களுடைய யூஜி டிகிரியில் பிலோ 45% இருக்கீங்கன்னா டீச்சர்ஸ் ஆட் மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து இன்னும் சில தகவல்கள், முக்கியமான தகவல்லாம் வந்துட்டுருக்கு. அந்த தகவலுக்காக இந்த குட்டி ஆட் மட்டும் பார்த்துருங்க. இந்த ஆட் எப்பவும் கொடுக்குறதா மற்றவங்களும் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய யூஜி டிகிரியில் பிலோ 45% இருக்கலாம், பிலோ 50% இருக்கலாம். இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது, கிளாரிட்டி இல்லை, பயமாக இருக்குது, நான் எழுத முடியுமா எழுத முடியாதா, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா ஆயிஷா அகாடமியோட பெய்டு கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த பெய்டு கைடன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா 9840648109 ஸ்க்ரீன் இருக்கு இல்லைங்களா, இந்த நம்பர் பாருங்கள், 9840648109. இந்த நம்பருக்கு நீங்கள் ₹108 பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அடுத்த நம்பருக்கு பாருங்கள் 8778136181. இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு உங்களுடைய டவுட் என்னன்றது ஆடியோ மெசேஜாவோ டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. அந்த மெசேஜை படித்து பார்த்துட்டு உங்கள் கொடுத்த ஆடியோவை நான் கேட்டுட்டு உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். அதனால் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நீங்கள் பே பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ஆடியோ டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். நிறைய டவுட்டு, நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, சில கேட்குற தகவல் நிறைய தேட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது ஒவ்வொரு மெசேஜ் கிளியர் பண்ணுறதுக்கு நாள் ஆகிட்டே இருக்குது. அதனால் உங்களுக்கு நான் கொடுக்குற நேரம் பார்த்தீங்கன்னா 2 நாள், 48 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். 48 hours நான் உங்களை ரீச் பண்ணலை, உங்களுக்கு எந்த ரிப்ளையும் வரல, மெசேஜும் வரல, காலும் வரலன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த 8778136181 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது ஆயிஷா அஃபிஷியல் நம்பர். இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணுறது காலை 10 மணி முதல் இரவு 10 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். வேறு நேரம் கால் பண்ணாதீங்க. காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் இதில் ஒர்க்கிங் ஹவர் சர்வீஸ் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்டு ஈக்குவலன்ஸ் ஜிஓ, உங்கள் யூஜி பிஜி இதுக்கெல்லாம் ஈக்குவலன்ஸ் ஜிஓ இல்லைனா அதர் டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், சில தேர்வுகள் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, பிஓ இதெல்லாம். ஸோ ஆயிஷாவின் செய்திகளில் உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய குறைகள், உங்கள் பகுதி சார்ந்து, உங்களுடைய தேர்வுகள் சார்ந்து, உங்கள் சங்கம் அமைப்பு சார்ந்து ஏதாவது செய்திகள் இடம்பெறனா 8778136181 இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் தகவலை அனுப்பலாம். நீங்கள் அறிந்த தகவல் மக்களும் அறியட்டும், உங்கள் உரிமைகள் மக்களுக்கும் தெரியட்டும், அரசுக்கும் தெரியட்டும், உங்கள் கோரிக்கை வெல்லட்டும். மிக முக்கியமான அடுத்த எல்லா செய்திகள் பார்க்கலாம். இது ரெகுலராக இருக்கிறதா, +1 மற்றும் +2 மாணவர்களுக்கு ₹10,000 உதவி வழங்கக்கூடிய
வித்யாதன் இது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சிறப்பு மற்றும் தேர்வு நிலை ஆணை வழங்குதல் இது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்காக நடக்குது. 132 அரசு பள்ளி ஆசிரியர்கள், 65 அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கொடுத்துருக்காங்க. தலைமை ஆசிரியர் பாடம் படியுங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா புது புக்கு வந்திருக்கு. தொடக்க கல்வித்துறையில் இந்த ஆண்டு 1 முதல் 3ஆம் வகுப்பு புதிய பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பாட புத்தகங்களை தலைமை ஆசிரியர்களும் படிங்க. புதிய பாடத்திட்டங்கள் தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தான் ஆசிரியர்கள் கற்பித்தத்தினை கண்காணிக்க முடியும். ஹெட்மாஸ்டர்ஸ் நியூ புக்ஸை படித்து பாருங்கள். அப்போ தான் டீச்சர்ஸோட பாடங்கள் நடத்துகிற திறனை உங்களால் கண்காணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது மதுரையில் டிஓ கூட்டத்தொடரில் பேசியிருக்காங்க. ஆசிரியர் காலி பணியிடம் அறிக்கை அளிக்க உத்தரவு இது கவுன்சிலிங்கானது. ஆசிரியர் காலி பணியிடம் அளிக்க உத்தரவுனா எது கொடுத்துருக்காங்க? அரசு பள்ளி ஆசிரியருக்கான கலந்தாய்வை நடத்த மாவட்ட வாரியாக காலி பணியிட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. மற்றபடி இது எக்ஸாமுக்கானது கிடையாது. மாற்றுத்திறனாளி மாணவர் கல்வி உதவித்தொகை அறிவிச்சிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர். 15 ஆண்டுகள் மேல் பகுதி நேர ஆசிரியர்கள் பிரச்சனை இது தீர்வு கிடைக்குமா? ஏன்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லிச்சு, 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு நான் பணி நிரந்தரம் பண்ணுன்றாங்க. ஆனால் பகுதி நேர ஆசிரியர்கள் நீண்ட காலமாக இருக்காங்க. இவங்க பிரச்சனை தீர்மானது ஒரு பெரிய கேள்விக்குறியாக கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த 2 எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, இந்த 2 தேர்வுகளுமே நடக்க போதுக்கான வாய்ப்புகள் உருவாகிருக்கு. காரணம் இந்த ஆங்கில நாளிதழில் வெளிவந்த இந்த செய்தி, முன்னாள் துணைவேந்தர் அண்ணா யூனிவர்சிட்டியோட முன்னாள் துணைவேந்தர் கொடுத்த இந்த டேட்டா சர்வே இப்போ ஓவராலாக தமிழ் செய்திகள்லையும் வெளியே வருது, தமிழ் நாளிதழ் செய்திகளும் வெளியே வருது. இது தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்களும் அடுத்தடுத்த செய்திகள் இடம்பெறும். ஆயிஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சேவைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன்.